ரொம்ப நாள் ஆச்சு வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு. நான் கண்டிப்பாக மாசத்துல ஒருக்க வந்து வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இது வந்து ஒரு 2 மந்த்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அப்படியே ஒரு 2 மந்த் அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நாள் அந்த ப்ரோஸ்டட் சிக்கன் சாப்பிடணும் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. எனக்கு கேஎஃப்சியை விட எனக்கு கேஎஃப்சி ஷாப்பில் போய் சாப்பிட்றத விட இங்கே வந்து எங்கள் ஊரில் ஹோட் கிரில்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து இந்த ப்ரோஸ்டட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 ஹவர் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு 1 ஹவர் வச்சு சாப்பிட்டாலும் அது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நான் சாப்பிட்டதில் கேஎஃப்சி வந்து இவ்வளோ கிறிஸ்பியாக இருந்ததா எனக்கு தெரியல. இன்றைக்கி வந்து நான் ஒரு காம்போ ஆஃபர் தான் வாங்கியிருந்தேன். ப்ராஸ்டட் வந்து ஒரு 529க்கு ஏதோ ஆஃபர் போட்டிருந்தான். ஒரு 7up 750 ml 7up, அப்புறம் வந்து ஒரு 6 பீஸ் ப்ராஸ்டட், 2 பன்னு, 3 கார்லிக் டிப்பு, அப்புறம் கொஞ்சம் சாஸு, அவ்வளோதான். இது கொஞ்சம் ஸ்மால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு தந்தாங்க. அது ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து ஜூஸி அல்ஃபாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே இந்த கடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் கிரில் சிக்கனை விட ஷவாயிலாம் சொல்லுவாங்க, அதை விட எனக்கு இந்த வந்து ஜூஸி அல்ஃபாம் ரொம்ப பிடிக்கும். காரம்லாம் அவ்வளோ இருக்காது, நார்மலாக இருக்கும். என்னதான் வந்து எல்லாரும் கூட இருந்து சாப்பிட்டாலுமே நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அதுலேருந்து சாப்பிட்றது டேஸ்ட்டு வேறையாக இருக்கும். நான் அப்படி தான் ஒரு விங்ஸ் எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு காம்போவில் என்ன வந்துச்சுன்னா 4 குபுஸு, அப்புறம் மின்ட் சட்னி, அப்புறம் வந்து மயோனைஸ், அப்புறம் இந்த வந்து கேபேஜ் சலாட் சூப்பராக இருக்கும்.